Taste the Daily. திருவண்ணாமலையில் 2668 அடி உயரத்தில் உள்ள மலை உச்சியில் ஏற்றப்பட்டது மகா தீபம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று அரோகரா முழக்கத்துடன் கோஷம். அண்ணாமலையானுக்கு, அண்ணாமலை அம்மனுக்கு, அர்த்தநாரீஸ்வரருக்கு, அருணாச்சலேஸ்வரருக்கு, அண்ணாமலையானுக்கு அரோகரா, 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 அரோகரா. திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் கோலாகலம். பக்தி பரவசத்துடன் சிவனை வழிபட்ட பக்தர்கள். காட்சி தருகிற காட்சி, அதற்கு பக்கத்திலே சண்டேஸ்வரர், அதற்கு பக்கத்திலே முருகன், அதற்கு பக்கத்திலே விநாயகர் என்று ஆதிபராசக்தி என்று 5 பேரையும் அழகாய் வைத்திருக்கிற அந்த அற்புதமான இந்த மண்டப காட்சியிலே அங்கே 5 பேர். திருவண்ணாமலையில் 2668 அடி உயரத்தில் உள்ள மலை உச்சியில் ஏற்றப்பட்ட மகா தீபம். மகா தீபம் தொடர்ந்து 11 நாட்கள் காட்சியளிக்கும். ஹரஹர சிவனின் அண்ணாமலையை கிரிவலம் வந்து பாடிடுவோம். அருணாச்சலனை வேண்டிடுவோம். தமிழகத்தின் பல்வேறு கோயில்களில் ஏற்றப்பட்டது கார்த்திகை தீபம். பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே ஸ்ரீ தவளகிரீஸ்வரர் மலை கோவிலில் ஏற்றப்பட்டது மகா தீபம். பக்தர்களுக்கு மலையேற அனுமதி மறுக்கப்பட்டதால் ஏமாற்றமடைந்த பக்தர்கள். மழை காரணமாக தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை. மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை முழுமையாக கணக்கெடுத்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளவும் ஸ்டாலினின் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். சென்னை பசுமை வழிச்சாலையில் அதிமுக பொதுச் செயலாளர் முன்னிலையில் கலகத்தில் இணைந்த இளம் வாக்காளர்கள். திமுக, அமமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோரும் கலகத்தில் இணைந்தனர். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் வாய்ப்பேச முடியாத சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். திமுக ஆட்சியில் சிறுமிகள் நிம்மதியாக தெருவில் விளையாடக்கூட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் வேதனை. மேகமூட்டம், புயல் காரணமாக சூரியன் கூட உதிக்காமல் இருக்கலாம். ஆனால் திராவிட மாடல் ஆட்சியில் பாலியல் தொல்லை மற்றும் போதைப் பொருட்கள் விற்காத நாட்களே இல்லை என மக்கள் வேதனை.
சென்னையில் தெரிந்த வாடிக்கையாளர்களுக்கு 350, புதிய வாடிக்கையாளர்களுக்கு 400 ரூபாய் என விதவிதமாய் கஞ்சா விற்பனை செய்த பெண் கஞ்சா பொட்டலங்களோடு சிக்கினார். ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் போதை புழக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே 250 கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல். ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு. நாகையில் சுமார் 2.5 கிலோ போதைப் பொருள் பதுக்கி வைத்திருந்த திமுக பிரமுகர்கள் சிக்கினர். போதைப் பொருட்களை பயன்படுத்தாதீர்கள் என அறிவுரை கூறும் ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் உடன்பிறப்புகளே போதை வஸ்துகளை பயன்படுத்தும் அவலம். சென்னையை அடுத்த பெருங்குடியில் கஞ்சா விற்பனை குறித்து காவல்துறைக்கு தகவல் கொடுத்த கல்லூரி மாணவருக்கு அரிவாள் வெட்டு. காவல்துறைக்கு தகவல் கொடுத்த நபர் குறித்த தகவல் கஞ்சா விற்பனையாளர்களுக்கு எப்படி கிடைத்தது என பொதுமக்கள் கேள்வி. வரும் 17, 18ஆம் தேதிகளில் தமிழகத்தின் வட கடலோர மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் அறிவிப்பு. தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகக்கூடும். அதனைத் தொடர்ந்து வருகின்ற 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கடற்கரை பகுதியில் நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக 17, 18 தேதிகளில் வட கடலோர மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது. தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் நாளை வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் அறிவிப்பு. திண்டுக்கல் மாவட்டம் ஆயக்குடியில் சுமார் 80க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் வேதனை. ஸ்டாலின் அரசு உடனடியாக மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என மக்கள் கோரிக்கை. சென்னையில் பல்வேறு பிரதான சாலைகளிலும் குடியிருப்பு பகுதிகளிலும் மழை நீருடன் கழிவு நீர் கலந்து தேங்கிய அவலம். 5000 கோடி ரூபாயில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறிய மழைநீர் வடிகால் எங்கே என ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கேள்வி. இருக்குது எல்லாம் ரொம்ப வழியுது, எதுவும் சீர்வு பண்ண மாட்டாங்க. வர்றாங்க, பாக்குறாங்க, சொல்றோம், சும்மா கடமைக்கு அவங்க விட்டுட்டு ஆளை போனோன்னு என்ன பண்ணாங்க, மூட மட்டும் சும்மா அள்ளன்ற பேருக்கு அந்த எதிர்க்கு மட்டும் அள்ளிட்டு போட்டோ எடுத்துன்னு போயிடுறாங்க. மதுரை மாநகரிலும் சாலைகளை மழைநீர் ஆக்கிரமித்துள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட குடியிருப்பு பகுதிகளுக்குள் மழை நீருடன் கழிவு நீரும் தேங்கியிருப்பதால் பொதுமக்கள் வேதனை. பல வரிகளை வசூலிக்கும் மாநகராட்சி நிர்வாகம் தேங்கிய மழைநீரை வெளியேற்ற உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அடுத்த மாங்காடு ஓம் சக்தி நகரில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் வீடுகளை விட்டு வெளியேறும் பொதுமக்கள். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததால் உறவினர்களின் வீடுகளில் தஞ்சமடையும் அவலம்.
மதுராந்தகம் ஏரியிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரால் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். முறையான அறிவிப்பு எதுவும் வெளியிடப்படவில்லை என குற்றம் சாட்டும் விவசாயிகள் கால்நடைகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருப்பதாக வேதனை. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பூண்டி நீர்த்தேக்கத்தில் இருந்து நீர் திறப்பு 12,000 கன அடியில் இருந்து 16,500 கன அடியாக அதிகரிப்பு. நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் கொசஸ்தலை ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை.